Hello friends, welcome to my YouTube channel FactFusion CodeCraft. இன்னைக்கு நம்ம வீடியோல லிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ நீங்க பைத்தான் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மறக்காம அதை பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ லிஸ்ட் எப்பயுமே ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவோம். இது லிஸ்ட், அப்புறமா டியூபிள், செட், டிக்ஷனரி, இது எல்லாமே எதுக்காகனா ஒரு சிங்கிள் வேரியபிள்ல மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. லிஸ்ட் ஃபுல்லா லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். லிஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவோம். ஐட்டம்ஸ் எப்பயுமே ஆர்டர்டா இருக்கும், சேஞ்சபிளா இருக்கும், அண்ட் டூப்ளிகேட்ஸையும் அலோவ் பண்ணும். ஸோ இதெல்லாம் எப்படின்ட்டு பார்க்கலாம். இப்ப எப்படி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு லிஸ்ட் 1 வச்சுக்கலாம். லிஸ்ட் 1ல 1 2 3 அண்ட் லிஸ்ட் 2ல ப்ளூ, green, yellow, and list 3ல A, B, C, D. ஸோ லிஸ்ட்ல நம்ம டேட்டா டைப்ஸ், எத்தனை டேட்டா டைப்ஸ், எல்லா டேட்டா டைப்ஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் நம்ம வேரியபிள்ஸ், எப்படி ஐட்டம்ஸ் டிக்ளேர் பண்ணணும். இப்போ ஒரு நம்பர்னா நீங்க நார்மலா 1 2 3ன்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதே இது ஒரு வேர்டா இருந்துச்சுன்னா நீங்க டபுள் கோட்ஸ்குள்ள டிக்ளேர் பண்ணணும். அண்ட் அது ஒரு கேரக்டரா இருந்துச்சுன்னா சிங்கிள் கோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரன் பண்ணிட்டு நம்ம இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் லிஸ்ட் 1. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே இது நம்ம எப்படி இதோட லென்த் எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். லென்த் ஒண்ணு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணியும் பிரிண்ட் பண்ணலாம். ஆனா நம்ம சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இதுலயே முன்னாடி நம்ம லென்த் கொடுத்துட்டோம்னா எல்லாத்தோட லென்த்தும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ லிஸ்ட் 1ஓட 3 ஐட்டம்ஸ் இருக்கு, லிஸ்ட் 2லயும் 3 ஐட்டம்ஸ் இருக்கு, அண்ட் லிஸ்ட் 3ல 4 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ 3 3 4 நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. லிஸ்ட் கேன் பி காம்பினேஷன் ஆஃப் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ். இந்த இடத்துல நம்ம பார்த்தப்ப டிஃப்ரெண்ட் எல்லாமே வேற வேற டேட்டா டைப்ஸ், சிங்கிள் டேட்டா டைப்ஸ்ல தான் நம்ம லிஸ்ட் 1ல ஸ்டோர் பண்ணோம், லிஸ்ட் 2லயும் ஸ்டோர் பண்ணோம். ஆனா ஆக்சுவலா அப்படி இல்லை, நம்ம எத்தனை டேட்டா டைப்ஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப லிஸ்ட் 4 இஸ் ஈக்குவல் டு 5 3 0.4 A. இப்ப நான் லிஸ்ட் 4 பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போ நம்ம இதுல பார்த்தப்ப எல்லாமே வேல்யூஸ் எல்லாமே லார்ஜ்ல ஆட் ஆகிக்கிட்டே வந்துச்சு. இதே இது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிபிக் லொகேஷன்ல ஆட் பண்றதுன்ட்டு எப்படின்னு பார்க்கலாம். ஆனா அப்படி ஆட் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இண்டெக்ஸிங்னா என்னன்னு தெரியணும். அது என்னதுன்னு பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸிங்னா எப்பயுமே ஒரு ஐட்டம், இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஓட இண்டெக்ஸ் 0. ஸோ 0ல இருந்து தான் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஆகும். இது 0 1 2 3 4 5 6. இதே இது நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னு இருக்கு. நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோடது -1 -2 -3 -4 -5 -6 -7. ஸோ இப்படிதான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் ஒர்க் ஆகுது. இப்ப இது 2 இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் இப்ப ஒரு இந்த வேல்யூ, அதாவது தேர்ட்ல இருக்க வேல்யூ மட்டும் எனக்கு வேணும். தேர்ட் வேல்யூ மட்டும் எனக்கு லிஸ்ட்ல வேணும்னா லிஸ்ட் 4 தேர்ட் வேல்யூட இண்டெக்ஸ் என்னதுன்னா 2. ஸோ 2 நான் கொடுத்தேன்னா 0.4 பிரிண்ட் ஆகும். இல்ல நீங்க ஒரு ஸ்பெசிபிக் ரேஞ்ச்னாலும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு 0.4ல இருந்து 78 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நீங்க டைரக்டா 2 கொடுத்துக்கலாம். ஆனா எண்டிங் இண்டெக்ஸ் எப்பயுமே +1 கொடுக்கணும். இப்ப +1னா 6. இப்போ உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் உங்களுக்கு டைரக்டா நீங்க எந்த இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அது கொடுத்துட்டு எண்டிங் இண்டெக்ஸ் மட்டும் +1 கொடுக்கணும் லொகேஷன். ஸோ உங்களுக்கு இண்டெக்ஸ் 5th லொகேஷன் வரைக்கும் 5th இண்டெக்ஸ் வரைக்கும் வேணும்னா நீங்க 6ன்னு கொடுக்கணும். இப்போ 6 அப்படின்னு கொடுத்துட்டாச்சுன்னா நம்மளுக்கு 0.4ல இருந்து 78 வரைக்கும் வந்துருச்சு. இப்ப நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஈஸி தான். ஸோ இப்ப உங்களுக்கு
ஏ பிரிண்ட் பண்ணணும்னா இதோட நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வேல்யூ -3. நீங்க டைரக்டா -3ன்னு கொடுத்துட்டு ஏ வந்து பிரிண்ட் ஆயிரும். இப்ப அதே மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸிங்க்கும் ரேஞ்ச் இருக்குது. அப்ப சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து நம்ம டைரக்டா கொடுத்துடலாம். அண்ட் இப்ப வந்து 0.4ல இருந்து எனக்கு 78 வரைக்கும் வேணும்னு வச்சுக்கலாம். இப்ப ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து டைரக்டா -5 கொடுத்துக்கலாம். ஆனா இப்ப வந்து எண்டிங் இண்டெக்ஸ் வந்து இந்த சைடு வந்து -1, நம்ம 78 வரைக்கும் வேணும்னா -1யும் நம்ம எண்டிங் இண்டெக்ஸ் வந்து -1 கொடுத்தாதான் உங்களுக்கு 78 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ வந்து -5 to நம்மளுக்கு -1. ஸோ நம்மளுக்கு 0.4ல இருந்து 78 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இப்படிதான் வந்து ஒரு ஸ்பெசிபிக் ரேஞ்ச் வந்து நீங்க எப்படி பிரிண்ட் பண்றது நம்ம. இப்ப வந்து இந்த இடத்துல வந்து லிஸ்ட் 4ல வந்து நீங்க வந்து செகண்ட் லொகேஷன்ல, அதாவது செகண்ட் லொகேஷன்ல 0.4க்கு முன்னாடி ஹாய் ஆட் பண்ணும். அதாவது செகண்ட் இண்டெக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஹாய் வரணும் அப்படின்னா லிஸ்ட் 4.insert எந்த லொகேஷன்ல உங்களுக்கு வேணும், செகண்ட் இண்டெக்ஸ்ல வேணும், செகண்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு ஹாய் வேணும். இப்ப நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஹாய் 3 இந்த இடத்துல செகண்ட் லொகேஷன்ல 0, 1, 2 செகண்ட் லொகேஷன்ல ஹாய் நம்மளுக்கு வந்துருச்சு. அண்ட் அதுக்கடுத்து மீதி இருக்க வேல்யூஸ் ஃபுல்லா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. இப்படிதான் வந்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது. ஸோ சேஞ்ச் ரேஞ்ச் ஆஃப் லிஸ்ட் ஐட்டம்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் லிஸ்ட் ஃபைன் ஒரு வேரியபிள் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நான் அதில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்னால இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம வந்து வேல்யூஸ் மாற்றி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா லிஸ்ட் 5 ஆஃப், நான் இப்ப சொன்ன மாதிரி இண்டெக்ஸிங் தான். ஸோ இதோட பிளேஸ் 0ல இருந்து நம்ம இது வரைக்கும் ஃபுல்லா மாத்த போறோம் இந்த எல்லாத்தையுமே. அப்ப மாத்தணும்னா இதோட எண்டிங் இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, 3ன்னு கொடுக்கணும். ஸோ 0 to 3 வந்து என்னென்ன வேல்யூஸ் நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க? ப்ளூ 78, 90. இப்ப நான் ரன் பண்ணிட்டு லிஸ்ட் 5 நான் பிரிண்ட் பண்ணேன்னா ஸோ ப்ளூ 78, 90 இது ஃபுல்லா நம்மளுக்கு மாறிடுச்சு. ஸோ நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். இப்ப வந்து இந்த இடத்துல நம்ம வந்து லிஸ்ட் 2 எடுத்துக்கலாம். ப்ளூ, கிரீன், எல்லோ இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் இதை பிரிண்ட் பண்ணிடுறேன், அப்பதான் ஈஸியா இருக்கும் பார்க்க. ஸோ ப்ளூ, கிரீன், எல்லோ. இப்ப இந்த இடத்துல வந்து நான் ஃபார் ஐ இன் லிஸ்ட் 2, ஸோ ஃபார் ஐ இன் லிஸ்ட் 2 பிரிண்ட் ஐ இப்படி நான் கொடுத்தேன்னா என்ன பிரிண்ட் ஆகும்னா ஃபார் ஐ இன் லிஸ்ட் 2. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ வந்து ப்ளூவா இருக்கும். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ளூன்ட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகும் கிரீன், ஐயோட வேல்யூ வந்து கிரீன் ஆகும். அப்ப நெக்ஸ்ட் வந்து கிரீன் பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து ஐயோட வேல்யூ எல்லோ ஆகும். பிரிண்ட் பண்ணும்போது எல்லோன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படிதான் அது ஒர்க் ஆகுது. ப்ளூ, கிரீன், எல்லோ மூணுமே. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 0 ஐயோட வேல்யூ வந்து வரிசையா ஒரு இதா போய்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஃபார் லூப். நம்ம ஒன்னொன்னா போக போக பிரிண்ட் ஐன்னு கொடுக்குறோம். அது வந்து இப்படிதான் ஃபார் லூப் ஒர்க் ஆகுது. இப்ப இந்த இடத்துல நான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இஃப் இ இன் வேணா நம்ம வேற ஏதாச்சும் கொடுக்கலாம். எல்ன்னு கொடுக்கலாம். எல் இன் ஐ லிஸ்ட் டாட் அப்பெண்ட் லிஸ்ட் 3. சாரி 6 போயிடுச்சு நம்மளுக்கு. நம்ம இப்ப பிரிண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா எரர் வரும். ஏன்னா நம்ம லிஸ்ட் 6 என்னதுன்னு நம்ம டிக்ளேர் பண்ணல. எம்டி லிஸ்டா நம்ம ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்ப நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இஃப் எல் இன் ஐ, இப்ப வந்து எல் லெட்டர் வந்து இப்ப ஃபார் ஐ இன் லிஸ்ட் 2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்? ஃபார் ஐ வந்து ப்ளூ ஆகும். இப்ப வந்து இஃப் எல் இன் ஐ, இப்ப வந்து ஐல வந்து எல் லெட்டர் இருக்கான்னு செக் பண்ணுது. ஸோ ப்ளூல வந்து இருக்கு. அப்ப இருந்துச்சுன்னா லிஸ்ட் 6ல வந்து அப்பெண்ட் ஆகு. அப்படி இல்லாட்டி இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் குள்ளவே போகாது. இப்ப இருக்கு, அதனால வந்து லிஸ்ட் 6ல ஃபர்ஸ்ட் ப்ளூன்ட்டு அப்பெண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து ஐயோட வேல்யூ நெக்ஸ்ட் கிரீன் ஆகுது. கிரீன் ஆகும்போது அதுல வந்து இஃப் எல் வந்து இல்ல, அதனால இந்த இஃப் லூப் குள்ள போகாது. நெக்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ எல்லோ ஆகுது.
எல்லோல எல் இருக்கு, அதனால வந்து இதுக்குள்ள போயிட்டு எல் வந்து அப் அண்ட் ஆகுது. இப்ப நம்ம வேற ஏதாச்சும் நம்ம கொடுக்கலாம், ஜீன் கொடுப்போம். இந்த இடத்துல வந்து நான் ஜி கொடுத்துட்டு ரன் பண்ணேன்னா வெறும் கிரீன் மட்டும் நம்மளுக்கு அப் அண்ட் ஆகுது. ஏன்னா இங்க ரெண்டுத்துலயும் கிரீன் ஜி இல்ல. சோ இது வந்து இவ்வளவு பெருசா இருக்குது. இப்ப லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா ஒரு சிங்கிள் லைன்ல இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுக்கலாம். இது எப்படின்னா, லிஸ்ட் 6 இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல லிஸ்ட் இப்ப வந்து லிஸ்ட் 6 வந்து எம்டி ஆகிக்கலாம். இல்லாட்டி லிஸ்ட் 7 நம்ம சேவ் பண்ணிக்கலாம். லிஸ்ட் 7 இஸ் ஈக்குவல் டு ஐ, அதாவது ஐயோட வேல்யூஸ்குள்ள லிஸ்ட் 7க்கு வேணும். ஐ என்னதுன்னா ஃபார் ஐ இன் லிஸ்ட் 2 இஃப் ஜி இன் ஐ. இப்ப லிஸ்ட் 7 கொடுத்தோம்னா கிரீன் மட்டும் நம்மளுக்கு வரும். இல்ல நம்ம வேற ஏதாச்சும் நம்ம கொடுக்கலாம் வை. ஸோ எல்லோ மட்டும் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கறது தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இப்ப ஹவு டு நோ த கவுண்ட் ஆஃப் ஸ்பெசிபிக் ஐட்டம். இப்போ ஒரு ஐட்டம் இந்த இடத்துல வந்து நம்ம லிஸ்ட் 5 நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல வந்து ஹாய் வந்து 2 டைம்ஸ் இருக்கு. இப்ப வந்து ஹாயோட கவுண்ட் நம்ம என்னதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் லிஸ்ட் 5 டாட் கவுண்ட் ஆஃப் ஹாய். ஸோ ஹாய் வந்து 2 டைம்ஸ் நம்மளுக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கு, அதனால பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப வேற என்ன கொடுக்கலாம்னா ஏ. ஸோ ஏ வந்து 1 டைம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு உள்ள இருக்கிற ஐட்டம் எத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்குன்ட்டு பாத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து சார்ட் ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். இப்போ இதுக்கு ஒரு லிஸ்ட் வந்து லிஸ்ட் 8ல நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரேண்டமா ஏதாச்சும் நம்பர். ஸோ இதை ரன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து டிஃபால்ட்டா வந்து நம்ம சார்ட் பண்ணோம்னா அசெண்டிங்கா தான் சார்ட் ஆகும். இப்போ நான் பிரிண்ட் லிஸ்ட் 8 கொடுத்துட்டேன்னா 1 9. ஸோ இது வந்து அசெண்டிங்கா சார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பியும் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணிட்டு இதை ரன் பண்ணா பழையபடி நம்மளுக்கு லிஸ்ட் 8 வந்துருச்சு. இப்போ டிசெண்டிங்கா உங்களுக்கு வேணும்னா ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இது வந்து டிசைனிங் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. இதே இது வந்து நீங்க நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்க இது நம்ம எடுத்துட்டும் நம்ம பண்ணிக்கலாம். எங்க இருக்கு இப்போ ப்ளூ கிரீன் எல்லோ இருக்கா. ஸோ நம்ம இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே அது வந்து அசெண்டிங்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பி, ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் பார்க்கும், பி ஜி ஒய் இது எல்லாமே அசெண்டிங்ல தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து டிசெண்டிங்ல நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் லிஸ்ட் 2ல. ஸோ எல்லோ கிரீன் ப்ளூ வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரிங்கையும் நம்பர்ஸ் இன்டீஜரையும் நம்ம இப்படி ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் காப்பி லிஸ்ட். காப்பி லிஸ்ட் வந்து இப்போ லிஸ்ட் 8ல இருக்க ஐட்டம்ஸ் லிஸ்ட் 9க்கு காப்பி பண்ணணும்னா லிஸ்ட் சாரி லிஸ்ட் 9 இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் 8 டாட் காப்பி. இப்போ நான் லிஸ்ட் 9 பிரிண்ட் பண்ணேன்னா ஸோ லிஸ்ட் 8 வந்து அப்படியே லிஸ்ட் 9 வந்து காப்பி பண்ணி டேரக்டா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ 2 லிஸ்ட்டை வந்து எப்படி ஜாயின் பண்றது நம்ம பார்க்கலாம். இப்போ லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 ஜாயின் பண்ணலாம். லிஸ்ட் ரெண்டுத்தையும் நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இது லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 இது ரெண்டுத்தையும் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். ஒரு லிஸ்ட் 10 இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் 1 பிளஸ் லிஸ்ட் 2 இப்படியும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். சாரி, ஸோ இது ரெண்டும் ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று லிஸ்ட் 11ல எக்ஸ்டெண்ட் வச்சு எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ லிஸ்ட் 10 கூட திருப்பி நம்ம வந்து லிஸ்ட் 1, அதாவது 1 2 3 எல்லோ கிரீன் ப்ளூ 1 2 3 வர மாதிரி நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். லிஸ்ட் 10 எதில் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம்? நம்ம லிஸ்ட் 10 தான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். இன்னொரு லிஸ்ட் எதை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம்? லிஸ்ட் 1.
ஸோ இப்போ திருப்பி நான் லிஸ்ட் 10 வந்து பிரிண்ட் பண்ணேன்னா 1 2 3 எல்லோ கிரீன் ப்ளூ 1 2 3 பிரிண்ட் ஆயிரும். இப்போ ரிமூவ் ஐட்டம் ஃப்ரம் லிஸ்ட் எப்படி வந்து நம்ம ஐட்டம் ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ லிஸ்ட் 10ல வந்து 3 வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் 10 டாட் ரிமூவ் 10. சாரி, இந்த இது வந்து 10 வந்து இல்லைன்னு சொல்லுது. நான் 3 கொடுக்குறேன். இப்போ print லிஸ்ட் 10. ஸோ ஃபர்ஸ்ட் வர அந்த 3 வந்து ரிமூவ் பண்ணிரும். இப்போ நான் திருப்பியும் இதை ரன் பண்ணிட்டு இதை ரன் பண்ணேன்னா எல்லா 3யும் ரிமூவ் ஆயிரும். ஸோ அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து, அதாவது லெஃப்ட் சைட்ல இருந்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வர 3 வந்து ரிமூவ் பண்ணிரும். திருப்பி உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணணும்னா நீங்க திருப்பி ரன் பண்ணி இது பண்ணணும். இப்போ வந்து ஸ்பெசிபிக் லொகேஷனை நான் வந்து எப்படி ரிமூவ் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்பெசிபிக் இது வந்து நான் எல்லோவை ரிமூவ் பண்ணணும். எல்லோ வந்து எங்க இருக்குதுன்னா 3rd பிளேஸ்ல இருக்குது. ஸோ லிஸ்ட் பாப் இதுக்கு யூஸ் பண்ணணும். பாப் அண்ட் எந்த லொகேஷன் 0 1 2 செகண்ட் லொகேஷன். ஸோ பாப் இப்போ வந்து நான் லிஸ்ட் 10 இது வந்து பாப் ஆயிடுச்சு, எல்லோ வந்து பாப் ஆயிடுச்சு. ஸோ 0 1 2 செகண்ட் லொகேஷன் செகண்ட் இண்டெக்ஸ் வந்து வெளியே வந்துச்சு. ஸோ லிஸ்ட் 10 நான் பிரிண்ட் பண்ணா 1 2 ப்ளூ கிரீன் ப்ளூ 1 2 பிரிண்ட் ஆகும். அடுத்த டியூபிள் செட் டிக்ஷனரி வந்து கம்மிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஏதாச்சும் ஒன்று விட்டுருந்தேன் நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.